1977 நவம்பர். ஆந்திர கடற்கரை கண்டிராத பயங்கரமான புயல். மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் சுழற்காற்று. 30 அடி உயரத்தில் எழுந்த ராட்சச அலைகள். கடற்கரையோர கிராமங்கள் அப்படியே அழிந்தன. 20,000 பேர் உயிரிழப்பு. 1,00,000க்கும் மேற்பட்டோர் வீடிழப்பு. மறுநாள் காலை ஊர் முழுவதும் ஆயிரக்கணக்கான சடலங்கள். மனிதச் சடலங்களும் மிருகச் சடலங்களும் திறந்த வெளியில். தொற்றுநோய் பரவும் அபாயம். அரசு ஸ்தம்பித்து நின்றது. மக்கள் செய்வதறியாமல் திகைத்தனர். அந்த நேரத்தில் சங்க ஸ்வயம் சேவகர்கள் முன்னணியில் களமிறங்கினர். நாடு முழுவதிலிருந்தும் பணம், உணவு பண்டங்கள், தன்னார்வலர்கள் ஒன்றாக வந்தன. உயிரை பணயம் வைத்து மீட்பு பணிகள் நடந்தது. விறகே கிடைக்காத சூழல். சடலங்களை புதைக்கும் பணி முதல் உணவு விநியோகம் வரை அனைத்தையும் ஸ்வயம் சேவகர்கள் மேற்கொண்டனர். உதவி செல்லாத இடங்களில் ஸ்வயம் சேவகர்களே அம்மக்களுக்கு உதவிகள் செய்தனர். மக்கள் சொன்னார்கள், அரசை விட சங்கமே எங்களுக்கு நம்பிக்கை. பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட இந்திரா காந்தி அம்மையார் கூட கூறினார், எங்கு பார்த்தாலும் RSS காரர்களை பணியில் இருக்கிறார்கள் என்று. புயல் நிவாரணம் மட்டுமல்ல, அழிந்த கிராமங்களை மீண்டும் கட்டுதல், அனாதை குழந்தைகளுக்கு கல்வி, உயிர் தப்பியவர்களுக்கு மறுவாழ்வு என்று சேவை தொடர்ந்தது. அமைதியாக, தன்னலமின்றி. சர்வோதய தலைவர் பிரபாகர ராவ் சொன்னார், RSS என்றால் ரெடி ஃபார் செல்ஃப்லெஸ் சர்வீஸ். ஒரு அதிகாரி, நீங்கள் கடவுளின் பணியை செய்கிறீர்கள் என பாராட்டினார். ஒரு புகைப்படக்காரர், புகைப்படம் எடுக்க வந்தேன், தொண்டராக மாறிவிட்டேன் என்றார். மொத்தமாக 2,40,000 பேருக்கு உடைகள் வழங்கப்பட்டன. 32,000 குடும்பங்களுக்கு பாத்திரங்கள் வழங்கப்பட்டன. 1,352 ஸ்வயம் சேவகர்கள் நிவாரணப் பணியில் ஈடுபட்டனர்.